திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பகுதியில் ரயில் வருவதால் பூட்டப்பட்ட ரயில்வே கேட் இரும்பு தடுப்புகளை உடைத்து நின்ற தனியார் பேருந்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கவிப்பிரியா. கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை என்பது 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த சாலையாகும். இந்த சாலையை காட்பாடி விழுப்புரம் ரயில்வே மார்க்கத்தில் செல்லும் ரயில் பாதைகளும் சுமார் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் ரயில்வே கேட்டுகள் அமைக்கப்பட்டு ரயில்கள் கடந்து செல்கின்றன. இப்படி சிறப்பு வாய்ந்த 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த இந்த கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை என்பது வேலூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் கண்ணமங்கலம் பகுதியில் அதிக வாகனங்கள் செல்லும் இந்த சாலையில் கண்ணமங்கலம் ரயில்வே கேட் செயல்பட்டு வருகிறது. காட்பாடியில் இருந்து விழுப்புரம் நோக்கி பயணிகள் ரயில் வந்து கொண்டிருந்ததால் ரயில்வே கேட்டை ரயில்வே ஊழியர்கள் அடைத்தார். அப்போது ஆரணியிலிருந்து கண்ணமங்கலம் நோக்கி வந்த தனியார் பயணிகள் பேருந்து ரயில்வே கேட்டை பூட்டுவதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை கேட்டை கடக்க முயன்ற போது ரயில்வே கேட்டினுடைய தடுப்பு வேலிகள் உடைக்கப்பட்டு பேருந்து தற்போது ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே நின்றதால் திடீரென்று பரபரப்பு நிலவியது. உடனடியாக பேருந்தை ரயில் வருவதற்குள் சாலையை விட்டு ரயில் தண்டவாளத்தை விட்டு வெளியே இருக்க சொல்லி ரயில்வே கேட் ஊழியர்கள் ரயில்வே பணியாளர்கள் பஸ்ஸை வெளியேற்றி விட்டு ரயில்வே கேட்டை பூட்டினர். அப்போது ரயில் கேட் பேருந்தை தடுப்பு வேலி சேதமடைந்தது. பேருந்து மோதியல கேட்டினுடைய தடுப்பு கம்பிகள் அனைத்தும் சேதமடைந்தது. அந்த நேரத்தில் ரயில் வந்ததால் அந்த ரயில் கடந்து சென்றது. அப்போது ரயில் கொண்டிருந்த ரயில் வருவதை அறியாமலும் சில சக்கர வாகனங்களும் ரயில்வே பாதையை கடக்க முயன்ற போது இதனால் அதிர்ச்சி அடைந்த ரயில்வே பணியாளர்கள் உடனடியாக ரயில் போக்குவரத்துக்கு இடையூறு செய்த தனியார் பேருந்து மற்றும் 4 2 சக்கர வாகனங்களையும் ரயில்வே பணியாளர்கள் பறிமுதல் செய்து காட்பாடி ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காட்பாடி ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் ரயில்வே போலீசார் விரைந்து ரயில் போக்குவரத்துக்கு இடையூறு செய்த தனியார் பேருந்து மற்றும் 2 சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் 2 சக்கர வாகன உரிமையாளர்கள் மீது ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூட்டிய ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தால் பேருந்தில் பயணித்த பயணிகள் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதால் ஓட்டுநரின் அலட்சியத்தால் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் அவதிக்குள்ளாயினர். மேலும் கண்ணமங்கலம் ரயில்வே கேட் பகுதியில் அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதால் இந்த பகுதியில் போக்குவரத்தை இடையூறு செய்யும் வாகனங்கள் ஓட்டிகள் மீதும் ரயில்வே போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ரயில்வே போலீசாருக்கும் ரயில்வே துறைக்கும் தற்போது கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் தற்போது கண்ணமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கவிப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். நான்